ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குக்கிங் விலாக் ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க. சாப்பாட்டுக்காக ஒரு சைடு ஒலை வச்சாச்சு. இன்றைக்கான ரெசிபி பச்சை பயிறு கடையில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு கப் பச்சை பயிறு எடுத்து வறுத்து வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேங்க. அதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கணுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து க்ளோஸ் பண்ணி 5லேருந்து 6 சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. காலிஃப்ளவர் போட்டு கொதி வந்தோடனே இறக்கிடணும். அந்த சைடு 2 முட்டை வேக வச்சுருக்கேங்க. சாப்பாடு ஓலை கொதிச்சிடுச்சு, அரிசி போட்டாச்சு. 5-6 சவுண்டு வந்துடுச்சுங்க. அதை இறக்கிட்டு ரசம் தாளிச்சிக்கிறேங்க. பச்சை பயிர் கடையிலுக்காக தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. போட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா வதக்கணுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிடணுங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கணுங்க. பெருங்காயம் சேர்த்துக்கணுங்க. இந்த பக்கம் பச்சை பயிரை நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கணுங்க. அது கூட உப்பு சேர்த்துங்க, கல்லுப்பு. தாளித்து வச்ச இந்த தாளிப்பை அந்த பச்சை பயிரில் சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கணுங்க. கருப்பு மூக்கல்ல சுண்டல் உப்பு போட்டு வேக வச்சுக்கணுங்க. இந்த சைடு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணிக்காக பொரியலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ரெடி பண்ணிட்டேன். இறக்கும் போது ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டா கோல்ட் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கான சாப்பாடு வெள்ளை சாதம், பச்சை பயிர் கடையல், ரசம், காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல், 2 பாயில்டு எக், கருப்பு மூக்கல்லங்க. இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ். தேங்க்யூ.